மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்கள் வாழ்க்கையிலும் இதுவரைக்கும் போன மாதத்தில் நடந்த பிரச்சனைகள் என்பது ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளானது ஏற்பட்டதுங்க. அது உங்களுக்கே நிச்சயமாக தெரியும். இந்த ஒரு வருடத்தில் உங்களால் போன ஒரு மாதத்தை உங்களால் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளாக நடந்திருந்தாலும் அது உங்களுடைய மனதை கவலைக்கிடமாக ஏற்படுத்தி வைக்கக்கூடிய சில பிரச்சனைகளாக நடந்திருக்கும். மௌனமாக விலகிய உறவு, ஆழமாக உடைந்த மனம். இந்த ஒரு நேரத்துல மீனம் ராசிக்காரர்களுக்கு போன ஒரு மாதத்தில் நடந்த பிரிவு, வெளியில் பெரிய சண்டையோ கூச்சலோ இல்லாமல் நிச்சயமாக நடந்திருக்கும். ஒன்னு வீட்டிற்குள்ள தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளால் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டிருக்கும். அதுவும் இல்லை என்றால் கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத அந்யோன்யமானது நிச்சயமாக ஏற்பட்டு அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். அதையும் உங்களால் வெளியில் சொல்ல முடியாமல் மனதிற்குள்ளேயே மட்டுமே நீங்கள் வைத்து தவித்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் உங்களுடைய அமைதி தான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நிச்சயமா உருவாக்கி கொடுத்திருக்கும். அமைதியாக விலகியது உங்களுடைய வாழ்க்கையில உங்களை அதிகமாக பாதித்திருக்கும். நீங்கள் விலகி இருக்க மாட்டீங்க. உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் அவர்கள் ஏதோ ஒன்றை மனதில் வைத்துக்கொண்டு உங்களை தவறாக புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போன ஒரு மாதத்தில் உங்களை விட்டு தூரமாக போயிருப்பாங்க. ஆனா அவங்க ஏன் போனாங்க, எதற்காக போனாங்க அப்படின்னு உங்களுக்கு இன்னமும் தெரியாது. ஒரு காலத்தில் தினமும் பேசிக் கொண்டிருந்த நபர்கள் நீங்கள். திடீரென்று பேசாமல் போன அந்த ஒரு மாற்றம் உங்களுக்கு அது ஒரு வெற்றிடத்தை நிச்சயமாக உருவாக்கியிருக்கும். தினசரி நீங்க பார்க்கும் போதெல்லாம் பேசி கொண்டிருந்திருப்பீங்க. ஆனா திடீரென்று அந்த ஒரு உறவு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பேசாமல் போய்விட்டது. எங்கு இருக்குன்னு கூட தெரியவில்லை என்றால் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குமோ அந்த ஒரு கஷ்டத்தை தாங்க நீங்க இந்த ஒரு நேரத்துல அனுபவித்து கொண்டிருப்பீங்க. ஆனா அதெல்லாம் ஏன் ஏற்பட்டது, எதனால ஏற்பட்டது என்று எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நீங்களும் அந்த ஒரு கஷ்டத்தை வெளியில் காட்டாமல் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அதன்படி நடந்து கொண்டு இருந்தாலுமே மனதிற்குள்ள மறக்க முடியாத சில அனுபவங்கள் நிச்சயமாக இருந்து கொண்டே தாங்க இருக்கும். திடீரென்று பேசாமல் போன அந்த ஒரு மாற்றம், என்ன தவறு நடந்தது என்ற ஒரு கேள்வி தினமும் உங்களை வாட்டி வதைத்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் முயற்சி தினமும் செய்து கொண்டே தாங்க இருப்பீங்க. இருந்தாலும் அதற்கான பதிலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் கிடைக்காது. அதே போல ஒரே ஒரு பிரிவானது உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய ஒரு அதிர்ச்சியை நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். நீங்க ஒரு உறவை எதிர்காலமாக பார்த்திருப்பீங்க. அது உங்களுடைய காதல் உறவாக இருக்கலாம். அவங்களை எதிர்காலமா நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா அந்த மனிதரிடம் நீங்கள் உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய கனவுகள், உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஷேர் பண்ணியிருந்திருப்பீங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த ஒரு மனிதர் உங்களுடைய ஃபீலிங்ஸை புரிந்து கொள்ளாமல் முடிவு எடுத்திருப்பார். ஒரு முடிவு அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய மனதை உடைத்திருக்கும். இல்லைன்னா உணர்ச்சிகரமான சில தூரத்தையும் உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். அந்த சில நேரங்கள் தாங்க நீங்க முழுக்க அப்படியே சில மாதிரி நின்றிருந்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா, நீங்க இவர் தான் எனக்கு எல்லாம் என்று நினைத்தேன், ஆனால் இவரே என்னுடைய வாழ்க்கையை விட்டு விலகி போகிறார், இவரே எனக்கு எதிராக மாறுவார் என்று நான் நினைத்தே பார்க்கவில்லை என்று. அது உங்களுடைய காதலித்த உறவாக இருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் காதலித்து திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைத்த உறவாக கூட இருக்கலாம். ஆனால் அவர்கள் அனைவரும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய உறவை விட்டு போகலாம். இல்லைன்னா உங்களுக்கு எதிராக கூட நிற்கவும் செய்யலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அது மிகவும் உங்களை உணர்ச்சிகரமான சில விஷயங்கள்ல பாதிப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க உறவுகள் முழு மனதையும் கொடுத்தவங்க. ஆனா உங்களுடைய நேரங்கள், உங்களுடைய வேலைகள், உங்களுடைய சில விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க அவங்களுக்காக எல்லாத்தையும் நீங்க கொடுத்தீங்க. அவங்க என்னுடைய வாழ்க்கைக்குள்ள வந்தால் போதும் என்கிற ஒரு மனநிலைக்கு கூட நீங்க போனீங்க. இருந்தாலும் அந்த உறவுகள் ஆரம்பத்தில் நன்றாகத்தாங்க இருந்தது. ஆனா போக போக அவங்களுடைய வாழ்க்கையில ஏன் இந்த மாதிரி மாறினாங்க அப்படின்னு எதுவுமே தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டேதாங்க இருக்கும். ஒரு நேரத்துல அந்த ஒரு மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில பொறுமையாக உங்களை விட்டு போனது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் இன்னமும் அந்த ஒரு காயத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொண்டேதாங்க இருக்கும். ஓய்வை அனுபவிக்க நீங்க போறீங்க. இருந்தாலும் இன்று நீங்கள் உங்களுடைய நண்பர்களுடன் சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய நாட்களாகவும் நிச்சயமாக இருக்கும். அந்த பிரிவு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் சில நண்பர்கள் உங்களுடைய பிரிவிலிருந்து வெளியில் கொண்டு வருவதற்காக, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன விஷயங்களை மறக்க வைப்பதற்காக வெளியூரில் எங்கேயாச்சும் போகலாம் என்று கூறுவார்கள். அந்த நாள் நீங்க இந்த ஒரு நேரத்துல வெளியில் செல்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். நீங்கள் பணத்தையும் சிந்தனையுடன் செலவிடுங்கள். பணத்தை இழப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் பணத்தை கொஞ்சம் கவனத்துடன் நடந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. அப்படி கவனத்துடன் நடந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். நான் கூறுவது சரியா தவறா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு மீனம் ராசி வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு மீனம் ராசி நேயர்களே, தனஸ்தானத்தில் சூரிய பகவான் உச்சம் பெறுவதால் பொருளாதார ரீதியாக
ஏற்றம் காணக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த ஒரு மாதமானது அமையும். ஆனால் போன மாதங்கள் முழுவதும் உங்களுக்கு பணம் தட்டுப்பாடு, பணம் கையில் வந்தாலும் எப்படி செலவழிகிறது, எந்த ஒரு செலவானது ஏற்படுகிறது, மருத்துவ செலவு, உடல்நிலை செலவு என்று ஏதாவது ஒன்று ஏற்பட்டு உங்களுடைய கையில் பணமானது இல்லாமல் பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் பணம் ரீதியாக ஏற்பட்டு கொண்டே இருந்தது. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் தனஸ்தானமே இந்த தனஸ்தானத்துல சூரிய பகவான் அமர்ந்திருப்பதால் எல்லா விதமான பண பிரச்சனைகளும் இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு தெரிந்துவிடும். முடிந்த அளவுக்கு கடனையும் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் கட்டியும் முடித்தும் விடுவீங்க. பேச்சாற்றல் காரியங்களை நீங்கள் சாதிக்கக்கூடிய வல்லமை மிக்க மனிதர்களாக மாறிவிடுவீங்க. பேச்சாற்றலால் ஏதாவது வேலை வாய்ப்பை நீங்கள் வாங்க வேண்டும் என்றால் இந்த ஒரு நேரத்தில் நீங்க வாங்கி விடுவீங்க. அதற்கான எல்லா விதமான வேலைகளையும் நீங்கள் பார்த்து கொண்டு தாங்க இருப்பீங்க. அதனால முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நேரத்துல வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய பேச்சை நன்றாக பேசி இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கவும் செய்யுங்க. உங்களுடைய கிரக நிலைகள் அதனுடைய தாக்கங்களும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் இருக்கும். சூரிய பகவான் சூரியன் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் சூரியன் உச்சம் பெறுவதால் உங்களுடைய பேச்சால் பல கடினமான காரியங்களையும் நீங்க சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குடும்பத்திலும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஆனால் நீங்கள் தைரியமாக தன்னம்பிக்கையுடன் எந்த ஒரு முடிவிலும் நீங்கள் இறங்கி விட்டீர்கள் என்றால் அதில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றி தன்னாலேயே வந்து சேர்ந்து விடுங்க. இருந்தாலுமே உஷ்ணம் தொடர்பான உபாதைகள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதால் உணவை கட்டுப்பாட்டில் நீங்கள் கவனமாக எடுத்துக்கொள்வதும் உங்களுக்கு மிகவும் நல்லது. எனவே உடல் ரீதியான எந்த விதமான பிரச்சனைகளும் வராமல் உங்களை நீங்கள் தாங்க பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உணவை நீங்க எப்படி எடுத்துக்கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் இனிமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கவும் செய்யுங்க. அதே போல செவ்வாய் பகவான் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு இரத்த அழுத்தம் மற்றும் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் உங்களுக்கு இரத்த அழுத்தமும் கோபமும் அதிகமாக வந்துவிடும். எனவே செவ்வாய் பகவான் முடிந்த அளவுக்கு உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிறார். அதனால் இந்த ஒரு நேரத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவான சில முடிவுகளை எடுப்பது தாங்க உங்களுக்கு மிகவும் நல்லது. எனவே எந்த ஒரு நேரத்திலும் நீங்கள் கோபப்பட வேண்டாம். கோபத்தை முடிந்த அளவுக்கு நீங்க கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ளுங்கள். அதுதாங்க உங்களுக்கு முடிந்த அளவுக்கு நன்மைகளை உங்களுக்குன்னு தேடி கொடுக்கும். எல்லார் மீதும் கோபப்பட்டு எதுவும் கிடைக்க போகாது. அதை நீங்க முழுமைக்கும் எப்பொழுது புரிந்து கொள்கிறீங்களோ அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிக்கு மேல வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கவும் செய்யுங்க. அதே போல வருமானம் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். செவ்வாய் பகவான் இந்த ஒரு நேரத்தில் பணப்புழக்கத்தையும் தாராளமாக உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுப்பார். நிலம் சார்ந்த வருமானத்தையும் உங்களுக்கு தேடியும் வர வைப்பார். அதனால போதுமான அளவுக்கு வாழ்க்கையில வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு நேரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். தகவல் தொடர்பு சாதகமாக இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களிலும் இருந்தும் நீங்க இந்த ஒரு நேரத்தில் வெளிவந்து விடுவீங்க. சுக்கிர பகவான் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் கலைகளில் ஆர்வமானது உங்களுக்குள்ள அதிகரிக்கும். சகோதரிகளால் எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். குரு பகவான் சனி பகவான் ராகு கேது குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பதால் புதிய சொத்து அல்லது வாகன யோகங்கள் உங்களுக்குள்ள உண்டாகும். புதிய சொத்துக்கள் வாங்கலாம் அல்லனா வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் உருவாகும். சனி மற்றும் ராகு பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் 7.5 சனியின் தாக்கங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். வீண் செலவுகளை நீங்கள் குறைத்துக் கொள்வது நல்லது. கேது பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பதால் எதிரிகளை வெல்லக்கூடிய பலமானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். வியாழக்கிழமை நாட்கள்ல குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்தி வழிபாடு நீங்க செய்வது பொருளாதார சிக்கல்களை உங்களுக்கு தீர்க்கும். எனவே இதை ஒரு வழிபாடு போல நீங்க செய்து வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்கள் இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும். எனவே மறக்காமல் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். இது நடக்குமா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். செய்யுங்க. அதே போல செவ்வாய் பகவான் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு இரத்த அழுத்தம் மற்றும் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் உங்களுக்கு இரத்த அழுத்தமும் கோபமும் அதிகமாக வந்துவிடும். எனவே செவ்வாய் பகவான் முடிந்த அளவுக்கு உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிறார். அதனால் இந்த ஒரு நேரத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவான சில முடிவுகளை எடுப்பது தாங்க உங்களுக்கு மிகவும் நல்லது. எனவே எந்த ஒரு நேரத்திலும் நீங்கள் கோபப்பட வேண்டாம். கோபத்தை முடிந்த அளவுக்கு நீங்க கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கொள்ளுங்கள். அதுதாங்க உங்களுக்கு முடிந்த அளவுக்கு நன்மைகளை உங்களுக்குன்னு தேடி கொடுக்கும். எல்லார் மீதும் கோபப்பட்டு எதுவும் கிடைக்க போகாது. அதை நீங்க முழுமைக்கும் எப்பொழுது புரிந்து கொள்கிறீங்களோ அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிக்கு மேல வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கவும் செய்யுங்க. அதே போல வருமானம் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். செவ்வாய் பகவான் இந்த ஒரு நேரத்தில்
பணப்புழக்கத்தையும் தாராளமாக உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுப்பார். நிலம் சார்ந்த வருமானத்தையும் உங்களுக்கு தேடியும் வர வைப்பார். அதனால போதுமான அளவுக்கு வாழ்க்கையில வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு நேரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். தகவல் தொடர்பு சாதகமாக இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களிலும் இருந்தும் நீங்க இந்த ஒரு நேரத்தில் வெளிவந்து விடுவீங்க. சுக்கிர பகவான் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் கலைகளில் ஆர்வமானது உங்களுக்குள்ள அதிகரிக்கும். சகோதரிகளால் எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது, குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பதால் புதிய சொத்து அல்லது வாகன யோகங்கள் உங்களுக்குள்ள உண்டாகும். புதிய சொத்துக்கள் வாங்கலாம் அல்லனா வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் உருவாகும். சனி மற்றும் ராகு பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் 7.5 சனியின் தாக்கங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். வீண் செலவுகளை நீங்கள் குறைத்துக் கொள்வது நல்லது. கேது பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பதால் எதிரிகளை வெல்லக்கூடிய பலமானது